பதறிடுவாங்க. ஆர்கனைசர் முதல் நாள் 20 வருஷம் கழிச்சுலாம் சில திருவிழா நடத்துவாங்க. முதல் வருஷம் உற்சாகத்தில் பேசிடுவார். 10 நாள் திருவிழா முதல் நாள் அந்த தலைவரோட குரல் பாருங்க, அன்னைக்கு தான் கூட்டியிருப்பாங்க. அண்ணா அங்கே வைங்க, மைச்சட்டை மரத்தில் கட்டாங்கப்பா, சாக்கடிச்சு சண்முகமையா போன வருஷம் விழுந்துட்டான் பேசுவார். கத்தி கத்தி 2ஆம் நாள் குரலே போயிடும். ஆமா 3ஆம் நாள் இன்னும் டல்லாயிடுவாரு. 5ஆம் நாள் ஆளுங்க அவர் ஐஸ்வரில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்களா பூரா மகிழ்ச்சி. அது நல்ல தலைப்பு. ரொம்ப பாட்டை சொன்னாங்க. பழமை என்ன செஞ்சோம், எவ்வளோ மரியாதை கொடுத்தோம். இன்னைக்கு மரியாதை பேசா மரியாதை எப்படி இருந்துச்சு? எங்கே உங்கள் வீட்டுக்கு அவங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க, சாயந்தரம் வருவாங்க. அத்தை இங்கே தான் இருக்காங்க, வாங்க நீர் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. இன்றைக்கி அப்படியா? எங்கே உங்கள் வீட்டுக்கார் அங்கே கிடக்கு, அது என்ன கைத்து கட்டலாம் இல்லை உரலா இல்லைம்மா சாப்பிட்டாரா, எதை போட்டாலும் மேயும், அது என்ன செம்மறியாடா பாவம் ஏக்கா உட்காருக்க ஜோக்கை மாத்துறேன். அது வந்து செம்மறியாடு ஜோக்கை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தான் சரி இருக்கணும். இந்த காலத்துக்கு எவ்வளோ ஒரு விசேஷம், சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட பாடலோடு சொல்லி எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்களை நீட்டிக்கு செஞ்சேன். நான் ஒரு 11:30 முடிச்சோம்னு தான் சொன்னார். இவ்வளோ நேரம் நாங்கள் நீட்டி போன காரணம் நாங்கள் கிடையாது, நீங்கள் தான். ஆனால் அன்னைக்கு உள்ள பாட்டை இன்னைக்கு போட்டால் என்ன ஆகும்? பாட்டு வரிசையாக நீங்கள் கேத வீட்டில் கூட ஒரு பாட்டு எங்கள் மதுரை பக்கம் ஓடும். ஆடிய ஆட்டம் என்ன பாவம், அவனே பாவம் 7 அடி நடந்து போகக்குள்ளையும் 7 இடத்துல உட்காந்து போவார். அவர் என்னத்தை ஆடிட போகிறாரு? ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம், ஒரே 2 ஓட்ட சைக்கிள் பஞ்சர் ஓட்டாமப்பா. அவர் என்னத்தை பேசிய வார்த்தை என்னன்னு போடுவாங்க. விளக்கா பேசாது. இது 2 தான் மோதிர இடம் சார். பழசும் பூசும் சந்திக்கிறப்ப மாமியார் மருமக சொன்னாங்க பார்த்தீங்களா, மாமியார் வந்து அந்த காலம், மருமக இந்த காலம். இதெல்லாம் ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து இந்த பஞ்சாயத்து. மாமியார் மருமக ஒன்றா சேர்க்க முடியுமா? ஒரே இடத்துல உட்காந்து மருமக ஆரம்பிச்சிச்சு. இறந்து போன மாமனார் என் கனவுல வந்தார்ட்டு. என் வீட்டுக்கார் உன் கனவுல வந்தானா? என்ன சொன்னா? அவர் ஒத்தையில் இருக்க பயமா இருக்கான், உன்னையும் அனுப்பிக்க சொன்னார். பார்த்தீங்களா என்ன காரணம்? எப்பயுமே இவங்க கோளாறு சொல்லிட்டே இருப்பாங்க, அது பிடிக்காது. வீட்லேயும் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். வந்தோம் ஒரு டீயை சாப்பிட்டோம் போனவன் இருக்க மாட்டான். அவர் பெரிய வந்துட்டு டீ சாப்பிட்டு சொல்றாரு, என்ன முருகேசா பையன் அச்சு அசப்பில் உடனே உரிச்சு வச்சிருக்கானே, மெதுவாக பேசினேன், அதை எடுத்து விட்டு பிள்ளைனே 5 மினிட் சொன்னேன். அவங்க சொன்னாங்க 16 குழந்தை சிரிச்சிங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க சார். இன்னைக்கு தான் மருத்துவம் இப்படி வந்துருக்கு. ஆம்பளை பையன பொம்பளை பிள்ளையான்றதை அந்த காலத்திலே கண்டுபிடிச்சாங்க சார். வலது கையை ஊண்டி எந்திரிச்சா ஆம்பளை பையன், நிறமாசை கட் பண்ணி. இடது கையை ஊண்டி எந்திரிச்சா பொம்பளை. இன்னும் என்ன செஞ்சாங்க? அதுக்கு முன்னாடிலாம் பார்லியில் கோதுமையில் கர்ப்பிணி பெண்ணை யூரின் போக வச்சு வேகமாக முளைச்சிச்சுன்னா ஆம்பளை பையன், மெதுவாக முளைச்சிச்சுன்னா முளைக்கட்டுச்சுன்னா இப்படியெல்லாம் பாருங்க. அதனால் விஞ்ஞானம் இன்னைக்கு நேரத்தில் வந்ததில்லை சார், முன்னாடியே வந்துச்சு. நம்மளால தான் கண்டுபிடிச்சு. பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்களா, வயல் நாள் ஓடும்போது டிவியில் ஃபெர்டிலைசரை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணும்போது 1 ஹெக்டருக்கு இவ்வளோ சொட்டுன்னு ஏதாவது புரியுமா? கீழே கோமானத்தை உட்காந்துருக்கு. அந்த காலத்திலே நம்மால் விவசாய அதிகாரியத்தை வாழ்ந்துருக்காங்க. தென்னைக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணும், தென்னைக்கு இடையில தேர் போகிற அளவுக்கு, வாழைக்கு இடையில எவ்வளோ இருக்குன்னு கேட்பு, வாழைக்கு இடையில வண்டி போகிற அளவுக்கு, கரும்புக்கு இடையில நரி போகிற அளவுக்கு, நெல்லுக்கு இடையில நத்தை போகிற அளவுக்கு. அது என்னைக்கா மறக்குமா சார்? சார் பார்த்தோம். நான் எங்கள் டீம்லேயே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் டிலே ஆனாலும் அப்படி திரும்பி சட்டுன்னு விழுகும், இல்லாட்டி பட்டுன்னு இவருக்கு இங்கே விழுகும். எல்லாமே நாங்களும் வேறு வழி இல்லை சார், நாங்களே எங்களை ரசிச்சுக்கிறோம், வேறு வழி கிடையாது. இப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வச்சு போகிறாங்க சார். சொன்ன பார்த்தீங்களா சார், ஒரு தண்டனை கிடையாது. அன்றைக்கி தண்டனை கூட கொடுக்கல சார். அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, நர்சிங்மெண்ட் தான். அது ஊக்குவிக்கிறது. ஹோம்ஒர்க் எழுதுலையா, உக்கி போடு அப்படின்னா காதை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்து எந்திரிக்கணும், அதுக்கு பேர் உக்கி போடுறது. எதுக்கு அதை வார்த்தையார தண்டனை நினைச்சிங்களா? அந்த காதை இழுத்து கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி வரும். ஆகும்போது அது தண்டனை கிடையாது, அதுவும் ஒரு மாணவருக்கு எவ்வளோ விஷயம் பாருங்க. பார்த்தா இங்கே கைதை தட்டி அடுத்த வாங்கிட்டு போக மாட்டாங்க போல. நம்ம அப்பப்போ ஒன்று ஜப்பானில் போயிருந்தப்போ பார்த்தேன். ஜப்பானில் ரோபோ நாயின்னு இருக்குது சார்.
ரோபோ நாய் விவசாயம் செய்யுது. அப்படி அந்த ரோபோ மாதிரியே இருக்கும். அந்த நாய்க்கு விட்டு உள்ளே விட்டோம்னா அதுவா அப்படி விதைக்கும், கதிர இருக்கும், எல்லா வேலையும் செய்யும். ஜப்பானில் ரோபோ நாய் வந்து விவசாயம் பார்க்குது. இங்கே ஒரு நாய் விவசாயம் பார்க்க மாட்டேன். இடம் இருந்தால் தானே பண்ணோம் சார். எல்லாமே பணத்தை நோக்கி சார். ஒரு பிறப்பு எப்படி இருக்கணும்னா அந்த வீடவே சிரிக்க வைத்து பிறக்க வேண்டும். ஒரு இறப்பு அந்த ஊரவே அள வைத்து இறக்கும். ஐயோன்னு போயிட்டானே அப்படி அப்படிதான் இறந்துட்டேன். ஒருத்தர் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுகிறேன். தேத்துறாங்க, விடுறா நிறுத்தாவே ஏண்டா அப்படி அழுகுற அப்படின்னா 5 லட்சம் வாங்கிட்டு போய் டக்குன்னு போயிட்டானே. ஆட்டை கொடுத்தா எங்கே வச்சான் நோட்டை கூட இது பேர் கிடையாது. இதுதான் சொல்கிறாங்க சார். வீல் சேரில் வாழ்க்கை தொடங்குது குழந்தையா இருக்கும்போது. அதான் அவங்க சொல்கிறாங்க. வீல் சேரில் குழந்தையா இருக்கும்போது வாழ்க்கை தொடங்குது. 70 வயசில் வீல் சேர்லேயே வாழ்க்கை முடியுது. இடையில எதுக்கு நீங்கள் வீல் கத்தி கிடக்கீங்க பார்த்தீங்களா? நடந்து போய்கிட்டு இருக்கேன் சார். செருப்பு வந்து போது பக்கத்தில் திரும்பி பார்க்குறேன். நண்பர் வீடு. 40 செருப்பு வச்சிருக்கேன் வாசலில். அவன் சொல்கிறேன் வாசலில் ஏதாவது நாய் தூக்கிட்டு போயிருமுடா கொண்டாண்டு அந்து ஒன்று செருப்பு வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சான். எல்லா கவனிங்க, அந்து ஒன்று செருப்பு வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சான் சார். அடுத்த மாதம் அதே ஆளுக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. தகனம் பண்ண போகும்போது அதே இடத்துல நல்ல மழை, மொழி அளவு தண்ணி போகுது. இந்த இதில் எப்படி கொண்டு போக முடியும்? அங்கே போய் நம்ம எரிக்க முடியும். அதே நண்பர் வீட்டை கேட்டு அந்த செருப்பு வச்ச இடத்துலே அப்பல திண்ணையில் அப்பா வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து எடுத்து அடக்க முடியல, தண்ணியெல்லாம் வந்து உணத்தை போய் தூக்குடா ஆறி போயிடும். அருந்து போன செருப்பு வாங்கி வீட்டுக்குள்ள வச்சான். அருந்து போன செருப்புக்கு இருக்க மரியாதை இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது சார். அப்போ அது வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னா இன்னொரு என்ன செஞ்சுட்டு போயிருக்கேன். இன்ன வரைக்கும் இந்தியா ஏழை நாடு தான். ஆனால் என்ன நம்மளுக்குன்னு ஒரு பெரிய திறமை சந்தோஷம் பழைய கலாச்சாரம். பணக்கார நாடு யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பார்த்து ஆச்சரியம். நாங்கள் இந்தியா ஆச்சரியமாக இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறாங்களே சார். 30 வயசுல வீட்டுக்காரர் இறந்து போயிட்டா கூட அவர் நினைப்புலேயே வெள்ளை சிலையை கட்டிக்கிட்டு விபூதியை வச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரே ஒரு குடும்பம் உலகத்திலே இருக்குன்னா தமிழ் சமூகத்தில். ஆச்சரியப்படுறேன். இது யார் விட்டு போனது? முன்னோர். ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. ஜூலை 3 வரைக்கும் ஜூலி, ஆகஸ்ட் மேரி, சாரி நீ கிளம்பலாம், ஒன் டேட்டு முடிஞ்சு வச்சு இப்படி வா. ஏழை நாடு தான். ஆனால் கலாச்சாரம் பண்பாடை யார் பிச்சை கட்டுவாங்கன்னு அமெரிக்காக்கிற நம்மகிட்ட பிச்சை அந்த அளவுக்கு இருக்குன்னா நம்முடைய கலாச்சாரம். அதை கொடுத்தது பழமை. புதுமையிலும் இல்லாமல் நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி 5 பாடத்தையும் சேர்த்து வாங்கினோம். மார்க்கை நாங்கள் ஒரே பாடத்தில் வாங்குகிறோம். பார்த்தீங்களா? பரீட்சையெல்லாம் இன்றைக்கி பசங்க நம்மலாம்